நல்லா வாட்ச் பண்ணா தெரியும். அவர் பெப்சி கோகோ கோலாக்கு எதிராக பேசவே மாட்டாரு. உள்ளூர் குளிர்பானத்தை தூக்கி விட்டு இதை வாங்குங்கன்னு. ஏன் பெப்சி கோகோ கோலா உயிருக்கு உலகத்துக்கு எத்தனை ஏன் பேச வேண்டியது அவரு? ஏன் போன வாரத்தில் அமேசான் குழுல ரைடு, அங்கே போய் ரைடு பண்ண வேண்டியது அவரு? ரைடு உங்க எல்லாருக்குமே தெரியும். 30 லட்சம் மதிப்புள்ள பழசான பொருட்கள் அமேசான் குழுல வச்சுக்கிட்டு இருக்கான். என்னைக்காவது போயிருக்காரு அவரு? என்னைக்காவது டிமார்ட் போய் ரைடு பண்ணியிருக்காரு அவரு? என்னைக்காவது பிளிப்கார்ட் போய் ரைடு பண்ணியிருக்காரு அவரு? எனக்கு ரிலையன்ஸுக்கு போய் ரைடு பண்ணியிருக்காரா? எப்போ பார்த்தாலும் சின்ன வியாபாரி கலப்படம் பண்ணுறான், ஊரை ஏமாத்துறான். என்ன ஊரை ஏமாத்துறோம்? நாங்களாம் உயிரோடு இல்லையா? நாங்கள் எத்தனை தர்பீஸ் சாப்பிடணும்? தர்பீஸ் சாப்பிட்றோம், சர்டிஃபிகேட் போட்டால் வரதான் செய்யும். என்ன பண்ணுறீங்க? வரதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதாவது இன்னைக்கு தர்பூசணி ஹைபிரிட் ஆயிடுச்சு. அதாவது முன்ன மாதிரி கிடையாது. முன்ன நாட்டு பழம் இருந்தது, கொஞ்சம் வெள்ளையாக இருந்து அப்புறம் சிகப்பாப்பு. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாம் ஒட்டு ரகங்கள். இன்னைக்கு எல்லாமே ஒட்டு ரகங்கள், அங்கேயே சிகப்பாகும். அதுதான் உண்மை. இந்த உண்மை கூட தெரியாத ஒரு மோசமான அரசு அதிகாரி இன்னைக்கு சென்னைக்கு டிஓவா இருக்காரு.